Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் த லிங்க் லிஸ்ட். இந்த ப்ராப்ளம் வந்து லிங்க் லிஸ்ட்லயே ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லிங்க் லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 5, 10, 20, 1 நல் அண்ட் ஃபர்ஸ்ட் நோட் தான் ஹெட். இப்போ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நோடோட வேல்யூ 1, நெக்ஸ்ட் 20, நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் நல். இந்த மாதிரி நமக்கு லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸில் ஃபார்ம் பண்ணி இந்த 1 அப்படின்றத நம்ம ஹெட் நோடாக தருவோம். இதை 1 மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா நெக்ஸ்ட் அதுவே 20, 10, 5 அந்த மாதிரி நமக்கு ரிவர்ஸில் இருக்கணும். ஸோ இதுதான் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா 2 வேரியபிள்ஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். பட் இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக புரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நமக்கு என்னன்னா இந்த லாஸ்ட் நோடுக்கு ப்ரீவியஸ் நோடோட கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த நோட் இதோட கனெக்ட் ஆகிருக்கணும், இந்த நோட் இதோட கனெக்ட் ஆகிருக்கணும், அண்ட் இந்த லாஸ்ட் நோட் நமக்கு நல்லோட கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த 1 நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா 1ஓட நெக்ஸ்ட், 20ஓட நெக்ஸ்ட், 10ஓட நெக்ஸ்ட், 5ஓட நெக்ஸ்ட் இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக ரிவர்ஸில் நமக்கு லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். பட் இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எல்லா நோடுக்கும் நமக்கு ப்ரீவியஸை நமக்கு தெரிஞ்சாகணும். நமக்கு ப்ரீவியஸ் தெரிஞ்சாதான் நம்மளால அதை கனெக்ட் பண்ண முடியும். இது டபுள் லிங்க் லிஸ்ட் இல்லை. அதனால நமக்கு ஒரு நோடோட ப்ரீவியஸ் நோடு எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. இது சிங்கிளி லிஸ்ட் அப்படின்றதால நமக்கு ஒரு நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் தான் எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரியுமே தவிர அதோட ப்ரீவியஸ் எந்த நோடோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு பாயிண்டரை நம்ம வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம வச்சுக்கிறோம். அண்ட் கரண்ட்டாக இப்போ நம்ம எந்த இதில் நிற்கிறோம், நம்ம எந்த நோடில் இருக்கோம் அப்படின்றதால கரண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்எக்ஸ்டி, அதாவது இப்போ இருக்க நோடோட நெக்ஸ்ட் இது எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக என்எக்ஸ்டி அப்படின்றது ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாகவே ஒரு நோடோட நெக்ஸ்ட் என்இஎக்ஸ்டி நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நோடு எங்கே நெக்ஸ்ட் பாயிண்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். பட் இந்த என்எக்ஸ்டி வந்து இது ஒரு பாயிண்டர் மாதிரி தான், ஜஸ்ட் ப்ரீவ் கரண்ட் என்எக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்டர் மாதிரி தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த என்எக்ஸ்டியோ என்இஎக்ஸ்டியோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா இது ஜஸ்ட் ப்ரீவியஸ் கரண்ட் அப்படின்ற மாதிரி இதுவும் ஒரு வேரியபிள் தான். ஓகே, இப்போ நம்ம லாஜிக்கை பார்க்கலாம். ஓகே, இனிஷியலாக நம்ம கரண்ட்டை நம்ம ஹெட்டுக்கு வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம கரண்ட் வந்து ஹெட்டில் தான் இருக்க போகுது. ஓகேவா, பிகாஸ் இனிஷியலாக ஹெட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதனால் கரண்ட் அங்கே. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் நமக்கு நல்லா இருக்க போகுது, என்எக்ஸ்டி அப்படியும் அந்த வேரியபிளும் நல்லா இருக்க போகுது. ஓகேவா, ஸோ கரண்ட் அப்படின்ற பாயிண்டர் வந்து நமக்கு ஹெட்டில் இருக்குது, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இது ரெண்டும் ஜஸ்ட் இனிஷியலாக நல்லா இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம 4 ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதை மட்டும் தான் நம்ம ஞாபகமாக வச்சுக்க போகிறோம். இது இனிஷியலைசேஷன், கரண்ட்டை ஃபர்ஸ்ட் ஹெட்டில் போட்டு ப்ரீவியஸும் நெக்ஸ்ட்டும் நல்லா இருக்கிறது தான் இனிஷியலைசேஷன். நெக்ஸ்ட் நம்ம 4 ஸ்டெப் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதை தான் நம்ம சைக்கிளாக இந்த லிங்க் லிஸ்ட்டும் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு கரண்ட்டை இங்கே இனிஷியலைஸ் பண்ணியாச்சு ஹெட்டுக்கு. என்எக்ஸ்டி அப்படின்ற நெக்ஸ்ட் நம்ம எங்கே போடணும், என்எக்ஸ்டினா இந்த கரண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம என்எக்ஸ்டி அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இந்த கரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ப்ரீவியஸ் அப்படின்றத நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ என்எக்ஸ்டியும் ப்ரீவியூ நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணணும். அதனால எப்படி பண்ணலாம், இப்போ கரண்டோட நெக்ஸ்ட் தான் நம்ம என்எக்ஸ்டியை போட போகிறோம். என்எக்ஸ்டி, அதாவது இந்த என்எக்ஸ்டி எங்கே போகுது, என்எக்ஸ்டி வந்து எங்கே போகும்னா கரண்டோட நெக்ஸ்ட் என்இஎக்ஸ்டி, கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு தான் இந்த என்எக்ஸ்டியை நம்ம வைக்க போகிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பாயிண்ட் ப்ரீவியஸ். இப்போ ப்ரீவியஸை செட் பண்ணும். ப்ரீவியஸ் எப்படி, இந்த கரண்ட்டாக இருக்க நோடுக்கு ப்ரீவியஸை நம்ம செட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் இந்த நோடோட நெக்ஸ்ட்டை இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட நெக்ஸ்ட்டை நம்ம ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணிடலாம். ப்ரீவியில் இப்போ என்ன இருக்குது, நல், அதாவது NULL நல்ல இப்போ இது பாயிண்ட் பண்ணுது. ஓகேயா, ஓகே, இது இப்படி பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ தெளிவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்எக்ஸ்டியை ஃபஸ்ட்டு இதை இந்த கரண்ட்டோட நெக்ஸ்ட் வந்து இதை பாயிண்ட் பண்ணுது. ஆனால் நம்ம எதை பாயிண்ட் பண்ண வைக்கணும், அதோட நெக்ஸ்ட்டை
முன்னாடி ப்ரீவியஸ்க்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும். அதனால நம்ம நீங்க எடுத்த உடனே இந்த கரண்டோட நெக்ஸ்ட் அப்படின்னு பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த நோடு நமக்கு எங்க இருக்குன்னே தெரியாம போயிடும். அதனால ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த கரண்டோட நெக்ஸ்ட் இந்த நோடு எங்க இருக்குன்னு தெரியறதுக்காக இந்த NXTன்ற ஒரு பாயிண்டர் அதுல வச்சுக்கிறீங்க. NXT ஈக்குவல் டு கரண்டோட நெக்ஸ்ட். ஓகேயா? இப்போ நமக்கு NXTல இது இருக்கும். இனிமே இந்த ஆரோ நமக்கு இந்த அட்ரஸ் தெரியாம போனாலும் ஒன்றும் கவலை இல்லை. பிகாஸ் இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். யா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ப்ரீவியஸ் வைக்கணுன்றதால கரண்டோட நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸ்க்கு போட்டுறோம். கரண்டோட நெக்ஸ்ட்டை நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம், ப்ரீவியஸ்க்கு போட்டுறோம். அதுதான் போட்டாச்சு. இது 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இனிமே தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்றோம், இந்த ப்ரீவியஸை கரண்ட்ல போடுறோம். ப்ரீவியஸ் எங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு கரண்ட்ல ப்ரீவியஸை வச்சுக்கிறோம். ஓகேயா? ப்ரீவியஸை நம்ம எங்கே போடுறோம், கரண்ட்ல போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த கரண்ட் எங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டில் போட்டுடுறோம். CUR கரண்ட்டை எடுத்து எங்கே போடுறோம், நம்ம நெக்ஸ்ட்டில் போடுறோம். NXT யா போட்டாச்சு. இப்போ சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நமக்கு ஃபாலோ ஆக போகுது. சேம் திங் நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த நெக்ஸ்ட்டை இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகே, இப்போதைக்கு அது இங்கே இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைனா நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ப்ரொசீஜர். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம், NXTயை கரண்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு நம்ம NXTயை போட்டுட்டோம். செகண்ட் ஸ்டெப் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸ். இப்போ கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம், ப்ரீவியஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸ்க்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் நம்ம இது நெக்ஸ்ட் இங்கே கனெக்ட் ஆனோடனே இது ரிமூவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கரண்ட்டை நெக்ஸ்ட். ப்ரீவியஸை இப்போ நான் எங்கே போடுறேன், கரண்ட்டில் போடுறேன். கரண்ட் எடுத்து எங்கே போடுறேன், நெக்ஸ்ட்டில் போடுறேன். ஜஸ்ட் அது அப்படியே மூவ் தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் சேம் ப்ரொசீஜர். அதே மாதிரி NXT NXT இப்போ எங்கே போடுறோம், கரண்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு NXTயை போட்டுடுறோம். இங்கே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸ் கனெக்ட் பண்ணுறோம். கரண்ட் இதுதான் கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ்க்கு கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரீவியஸை தூக்கி இங்கே அண்ட் கரண்ட்டை தூக்கி நம்ம இங்கே மூவ் பண்ணுறோம். ஜஸ்ட் சேம். அண்ட் இன்னொரு திங் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் கரண்ட் அதாவது ஏன் இந்த ஸ்டெப் தேர்டு இந்த ஸ்டெப் ஃபோர்த்தாக வருது, இந்த கரண்ட் மேலே ப்ரீவியஸை கீழே இந்த மாதிரி போடலாமே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இதை பண்ணாமல் நீங்கள் தேர்ட் ஸ்டெப்பாக இந்த கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டை போட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ கரண்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் இங்கே போட்டாச்சு. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் எடுத்து கரண்ட்டுக்குன்னு போட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸும் நம்ம கரண்ட் இப்போ எங்கே பாயிண்ட் பண்ணதோ அங்கே போயிடும். இந்த நோடே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் நமக்கு இந்த ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் எடுத்து கரண்ட்டில் போட்டுட்டு, ஏன்னா கரண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம கரண்ட்டை மூவ் பண்ணணும். கரண்ட்டை மூவ் பண்ணி நம்ம இங்கே போடுறோம். யா சேம் திங். அதே மாதிரி இதோட நெக்ஸ்ட்டு கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை ப்ரீவியஸாக பாயிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர். இப்போ என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் நம்ம கரண்ட்டில் போட்டாச்சு. கரண்ட் எடுத்து நம்ம நல்லா பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்போ கரண்ட் ஒரு நோடாக இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த ப்ராசஸை நம்ம 4 ஸ்டெப்ஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்ஸ் எப்போ கரண்ட் வந்து நமக்கு நல்லா ஆயிடுச்சோ அப்போ நம்ம இப்போ ப்ரீவியஸ் எங்கே இருக்கோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். இதுதான் ஹெட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு லிங்க் லிஸ்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஸ்டார்டிங் நோடு தான் நமக்கு ஹெட், ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் நோடு தான் நமக்கு ஹெட். அதனால எப்போ கரண்ட் நமக்கு நல்ல வருதோ அப்போ ப்ரீவியஸ் டெஃபினட்டாக லாஸ்ட் நோடில் தான் இருக்கும். அப்போ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டோம்னா இப்போ ஜஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ப்ரீவியஸ் அதோட நெக்ஸ்ட் இந்த நோடு, இதோட நெக்ஸ்ட் இந்த நோடு, இதோட நெக்ஸ்ட் இந்த நோடு அண்ட் இதோட நெக்ஸ்ட் நல். யா தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம்னா வைல் லூப்பில் ஜஸ்ட் இந்த கரண்ட் அவைலபிளாக இருக்க வரைக்கும், கரண்ட் நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், இல்லை கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல், இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் இந்த 4 ஸ்டெப்ஸ் முடிஞ்சோடனே நம்ம ஜஸ்ட் ரிட்டர்ன் ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ். இதை கோடில் நம்ம பார்க்கலாம். யா எஸ் கைஸ், இங்கே நம்ம பார்த்த மாதிரி இனிஷியலாக கரண்ட்டை ஹெட்டுக்கு வச்சுட்டோம் அண்ட் ப்ரீவியஸ் NXT அப்படின்ற 2 ப்ரீவியஸும் நெக்ஸ்ட்டும் நம்ம நல்லா இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம வைல் லூப் எது வரைக்கும் ரன் பண்ணணும்னு இருந்தோம், நம்ம கரண்ட் வந்து அவைலபிளாக நோடில் இருக்க வரைக்கும் நம்ம வைல் லூப் போடணும். ஸோ நம்ம பார்த்த 4 சேம் ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கரண்ட்டோட நெக்ஸ்ட்டை நம்ம ப்ரீவியஸான நோடுக்கு நம்ம செட் பண்ணி விட்டுறோம். நெக்ஸ்ட் ரெண்டுமே நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த 4 ஸ்டெப் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அட் லாஸ்ட் ப்ரீவியஸ் எங்கே இருக்கும், கடைசி நோடில் இருக்கும். நம்ம அதை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். அண்ட் நான் அதை சப்மிட் பண்ணுறேன். யா சப்மிட் ஆகிடுச்சு காஸ். இப்போ நம்ம இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி அனலைஸ் பண்ணலாம்.
இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம ஜஸ்ட் எல்லா நோடையும் ஒரே ஒரு டைம் நம்ம விசிட் பண்றோம். இந்த நோட விசிட் பண்ணும்போது அதோட ப்ரீவியஸ் நல்லாக்கிடுறோம். இந்த நோட விசிட் பண்ணும்போது அதோட ப்ரீவியஸ் 5 ஆக்கிடுறோம். அந்த மாதிரி எல்லா நோடையும் நம்ம ஒன்ஸ் தான் விசிட் பண்றோம். ஸோ நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் O ஆஃப் n. பிகாஸ் எல்லா நோடையும் நம்ம ஒன்ஸ் விசிட் பண்ணிடுறோம். அதனால n நோட்ஸ் விசிட் பண்ணுறதால பிக் O ஆஃப் n. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். எதனால அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம பாயிண்டர்ஸ் அதாவது வேரியபிளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுவும் இருக்க நோட்லேயே தான் நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். நம்ம எக்ஸ்ட்ரா மேப்போ அரேவோ நம்ம வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணல. அதனால டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது புரியலனாலும் நீங்க டெஃபினட்டா இன்னும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே காய்ஸ், we will meet on next problem. Thank you.